கொஞ்சம் அமைதியாக ஒரு தடவை சொன்ன புரியாது. ஒரு பத்திரிகை அமைதியாக இருக்கணும்னு கூட தெரியும். கேளுங்க காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு முன்னாடியே பேரண்ட் அவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க போராட்டம் பண்ணாங்க. கொலை சம்பந்தமாக குற்றவாளிகளை கைது பண்ணாங்க, நைட்டே கைது பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காவல்துறையில் ஒரு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் தராங்க. முன்விரோதம்னு வருது. அதான் அது நான் நேரத்தையே சொல்லிட்டு என்னன்னா, முன் விரோதம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? அந்த கேள்வியை நீங்க தான் கேட்கணும், ஊடகவியலாளர்கள். ஆனா அதையும் நாங்களே கேட்க வேண்டியிருக்கு. முன் விரோதம், சரி முன் விரோதம் ஏற்கிறோம், அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் இந்த கள்ளச்சாராயம் தான். அதானே உண்மை. அப்போ நீ ஒரு குற்றத்தை மறைக்க இந்த அரசு பாருங்க, குற்றத்தை அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க பதிலாக அந்த குற்றத்தை மறைக்கவே போறாரு. அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சீண்டல்ல இருந்து இந்த என்ன சொல்றது, எல்லா இடங்கள்லையுமே இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த மத பிரச்சனைகள் இருக்குல்ல, வழிபாட்டு பிரச்சனை, அதுல இருந்து எல்லா இடங்களையும் அது தலையிட்டு அது பிரச்சனை ஆமா எப்படின்னு வர்றதில்லை. ஒரு கோயில் வாசலை வச்சு கள்ள சாராயத்தை வித்திருக்கிறாங்க. அது அங்கே காய்ச்சல காரைக்கால்ல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. படிக்கிற பிள்ளைகள் அதை தடுக்க போகும்போது கொலை செய்யற அளவுக்கு வருதுன்னா பார்த்து, இது அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரம் மற்ற அதிகாரங்களுக்கு தெரியாம இது நடக்கும்னா பாரு. பல முறை சிறைக்கு போக வெளியில வர, சிறைக்கு போக வெளியில வர, மறுபடியும் விற்க, அது தொடர்ச்சியா நடக்குதுன்னா அதிகாரம் அதுக்கு உதவியா இருக்குன்னு தானே அர்த்தம். 2 பிள்ளைகளை, வளர்ற பிள்ளைகளை, படிச்சுட்டு இருக்க பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு தூரம் அது 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 புறையோடி போன குற்ற இதா இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த இழந்த பிள்ளைகளுடைய, அந்த நம்பி படிக்க வச்ச பிள்ளைகள், அந்த பெற்றோருக்கான கனவு எதிர்காலம், அவனுக்கு உரிய இழப்பீடே கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிதியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காம பார்க்கணும். இப்போ கள்ளக்குறிச்சி, அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்தது நீங்க பாத்தீங்க. மதுராந்தகம் தானே, இல்ல மரக்காணத்தில் நடந்தது, அதை கடந்தோம். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நடந்தது, அதை கடந்தோம். இப்போ இங்கே மயிலாடுதுறை நடக்குது. இது தெரிய வருது, நம்ம பேசிட்டுக்கோம். ஆனா நாடங்களும் தெரியாம எத்தனை இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப வெளியில வந்தாதான் அது குற்றமா தெரியுது. ஆனால் அது மாதிரி பல குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இது அரசு இதுக்கு பொறுப்பேற்று உடனடியா இந்த மாதிரி குற்ற செயல்கள் நடக்காம தடுக்கணும். இதுல திசை திருப்பி விடுற வேலையை காவல்துறை செய்யக்கூடாது. இப்ப எல்லாத்தையும் விட பெரிய இது, இப்ப திருப்பூர்ல இந்த காங்கேயம் பகுதியில நாய், தெருநாய் வெறிநாயா மாறி, வேளாண் குடிமக்கள் கால்நடை வளர்ப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்நடை வளர்ப்புங்கிறது அது சார்ந்து அவர்கள் பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது. இங்கே வேளாண்மை சார்ந்து இப்ப அந்த கால்நடையே 40 ஆடுகள் இருக்கிற இடத்துல 26 ஆடை நாய்கள் கடிச்சு கொன்றுது அப்படின்னா மொத்தமாவே அந்த பொருளாதாரம் போயிடுது. அந்த தம்பி காட்டுறாரு, ஒரு இளம் கண்ணுக்குட்டி, அந்த திமிழோட இருக்கிற கண்ணுக்குட்டிய அது அந்த கட்டி இருந்த இடத்துல அந்த திமிழை மட்டும் கடிச்சு சிதைச்சு அந்த நாய்கள் செஞ்சிருக்கு. அப்ப இது என்ன ஆயிருதுன்னா, அது எதனால வருதுன்னா, அந்த கசாப் கடைகள்ல, கறிக்கடைகள்ல வாரத்துக்கு 2 நாள் அந்த கறிகளை போடுறது தின்னு சாப்பிட்டு அது அதிலே ருசி கண்டுட்டு திருப்பி கடையில பட்டியல அடைச்சு கிடக்கிற ஆடுகளை போய் அது தின்னுது. பெரிய பொருளாதாரத்தை செய்யுது. இப்ப இதுல என்னன்னா, இந்த 6 மாச காலத்துல 900 ஆடுகளை அது கொலை செஞ்சிருக்கு, கொண்டிருக்கு. தீர்வு இப்ப நம்ம வேளாண்குடி மக்கள் கேட்கிற முதல் தீர்வு, இழந்த ஆட்டிற்கு ஏதோ ஒரு இழப்பீடு 1000-500 கொடுக்கறது சரியில்லை. சந்தை மதிப்பு, ஒரு ஆட்டின் விலை சந்தை மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? 1 கிலோ கறி உங்களுக்கு தெரியும் 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு சந்தை மதிப்பு என்னவோ அந்த உரிய இழப்பீட்டை நம்ம உழவர் குடிகளுக்கு கொடுக்கணும். திருப்பி இந்த நாய்கள் இதை அதுல ஒரு கொரிய இது பண்ணா, இந்த ஆடை கடிச்சு தின்றுன்னு ஒரு நாயை அடிச்சு கொண்டு புதைச்சிடுறாங்க. அதை ஒரு தம்பி எடுத்து போட்டுறாரு போல. ஹரியானால இருந்து அந்த உயிர் காப்ப இந்த விலங்குகள் நலத்துல இருந்து 21 பேர் மேல வழக்கு அப்படின்னா, 900 ஆடுகளை நாய் கடிச்சு கொன்னது மேல இல்லாத நடவடிக்கை ஒரு நாயை கொன்னதுன்னா, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறதா நம்ம மாண்பு. ஆனால் அந்த உயிர் இன்னொரு உயிரை தாக்கி அளிக்கும்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசு.
அதுதான் நியாயம். திராவிட மாடல் ஆட்சியில வந்து அதுதான் நியாயம். அது அதை எல்லாத்தையும் நீங்க எனக்கிட்டே தான் முறையிடுறீங்களே ஒழிய இதுதான் கொடுமைங்கிறது. பாதிக்கப்பட்டு நிக்கிற விவசாயி பக்கத்துல நிக்க வேண்டிய அதிகாரம் வந்து இப்ப என்னன்னா ஒரு நாய்க்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்லையாடான்னு வந்துருக்கு. விளங்குதா? அதை அரசு கவனத்தில் எடுக்கணும். அந்த வெறி நாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அதுக்கு அல்லது விலங்கியல் காப்பகங்களை ஒப்படைச்சு அதை சரி பண்றதுக்கு பார்க்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இரவுலையும் வேளாண்குடி மக்கள் பதட்டத்தோடு இருக்க முடியாது. இந்த ரத்தத்தை சுவைச்சு பழகி இந்த நாய்கள் ஆடு கிடைக்கலன்னா தெருவில் விளையாடுற பிள்ளைகளை கடிக்கும். நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி குழந்தைகளுடைய குறவலையை கடிக்கிறது இதெல்லாம் வெளியில மக்கள் நடமாட முடியாது. ரொம்ப கோரமான நிகழ்வுக்கு கொண்டு போய் விட்டோம். அதை அரசு கவனத்தில் எடுத்து உடனடியாக அதை எடுக்கணும். இழந்த வேளாண்குடி மக்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும். சும்மா ஒரு 2000 கொடுத்தேன் 3000 கொடுத்தேன் 26 ஆடை இழந்தவருக்கு 10,000 கொடுத்து என்ன பண்ணுவாங்க? உரிய இழப்பீடை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து கோரிக்கை. நீதிமன்றத்தில் வந்து சார்லஸ் அப்படிங்கிற வழக்கறிஞருக்கு சீமானுக்கு தடையை விதிக்கணும். காரணம் வந்து அந்த பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தினாரு. உங்களுக்கு தடை விதிக்கணும்னு அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா சில பேர் இந்த பாட்டு எழுதி புகழ் பெறுபவர் ஒருவர், அதுல குற்றம் கண்டுபிடித்து புகழ் பெறுபவர் ஒருவர். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப ஏன் அவர் பேசுறீங்கன்னா என் மேல இப்படி ஒரு வழக்க போட்டதுனால ஒரு கவனத்தை இழுத்து நானும் ஒரு ஆளுன்னு காட்டிக்கிறேன். இது ஒரு நோய் சமூகத்துல, இது ஒரு நோய். சீமானை திட்டுவது, சீமானை பத்தி பேசினா 4 பேர் கவனிக்கிறான், 4 பேர் பேசுறான். இப்ப பல பேருக்கு படியிலக்கிற மகாராசாவே நான் தான். அவனை சிவனை ஓதுறானே இல்லையோ சீமானை ஓதிட்டு தான் படிக்கிறான். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றானே இல்லையோ சீமான் நாசமா போகன்னு தான் படிக்கிறான். இது ஒரு கூட்டம் இருக்கு. அதுல இது ஒரு கூட்டம், ஒரு பைத்தியக்காரத்தனம். அதெல்லாம் வழக்குனா வழக்கா எதிர்கொள்ளும்.